ஏன்னா எல்லோரும் பேசுனதை பார்த்தா வைரமுத்து வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார், எல்லாம் அது அதோடது. இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள் தான். இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். எவனால் ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தினுடைய தேவையாக இருக்குது. இன்றைக்கு வந்து பெரிய தொழில் எது தெரியுமா? சமூக ஊடகங்களில் எங்கிறது காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும், எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? வணக்கங்க எல்லாருக்கும். நிகழ்வு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப அயற்சியோடு இருக்குங்க. அங்கே யாரும் தம்பி பேசிகிட்டே இருக்குங்க, அந்த கேமராவெலாம் அது பதிவாகும் இல்லை? இங்கே பேசுகிறாங்க, அங்கேயும் பேசுகிறீங்க, அப்போ அதெல்லாம் அந்த கேமராவில் பதிவாகும் இல்லை? ஆகாது அப்படியா? சரி சரி சரி, உங்களுக்கு நன்றி. முதல்ல நான் ஊடகத்துறை முன்பு வந்து இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுது. கௌதமனுக்கு வந்து நீங்களாம் உதவணும். நான் அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான். ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும், நம்ம வந்து புகழ் பெறணும்னு வராங்க. அப்படி திரைத்துறைக்கு வந்தது இல்லை கௌதமன். கௌதமன் ஒரு தமிழனாக இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான். இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும், அடக்குமுறையாகட்டும், வன்முறையாகட்டும், மொழிக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியாக எடுத்து பாருங்க, ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து இலக்கிய மங்களாகவும், எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுனா, இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை, இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவனுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, இதுதான் நடக்கும். இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ் குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்குறது, இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். இந்த 24 மணி நேரம் அது வந்து ஒரு வெறியோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. எவனால் ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தினுடைய தேவையாக இருக்குது.
அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிறல ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் வந்து எவனும் வந்து சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக, ஒரு பதிவுக்கு 200 ரூபா வாங்குகிற ஆட்களாக இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் இன்றைக்கி கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டப்படுது. இன்றைக்கு வந்து பெரிய தொழில் இது தெரியுமா? சமூக ஊடகங்களில் இயங்கிறது தான். ஊடகங்களாக இருந்த வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லை. கொஞ்சம் இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைக்குள்ளே, அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும், எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேளை சமூக ஊடகங்கள் வந்தது. அதாவது ஒரு 10 பத்திரிகைகள், 5 தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடகங்கள்னு ஒன்று வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், அவன் எதை பற்றியும் பேசலான்னு வந்துச்சு. அதன் மூலமாக நல்லது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி எல்லாரும் டாக்டர் தான். வாட்ஸ்அப்பில் டாக்டரு, யூடியூப்பில் டாக்டரு. நீங்கள் எதை பற்றி பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுக்கு இடையில தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடுது. எப்படி வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும், இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ளே போய் தேர்தல் அரசியலுக்குள்ளே இருந்து தான் செய்யணும்னு வர்ற ஒருத்தன் உள்ளே வந்தான்னா அவனை தாக்குதல் பண்ணி காலி பண்ணிட்டவங்க. அது செய்ய முடியாது. அது செய்கிறதெல்லாம் யாருன்னா இந்த 200 ரூபா கேஸ் தான் எல்லாம். தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்க விடாமல் பண்ணி வச்சிருக்கு. எது சொன்னாலும் வந்து பின்னாடி பேசிகிட்டு இருப்பான். இப்போ இதுக்குள்ளேருந்து வரணும்ல, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும்ல. வரலன்னா யாருக்கு நட்டம்? அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா இங்கே வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற, எப்படி நீங்கள் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு அங்கேயே கை தொடச்சிட்டு வரீங்களோ, அடுத்து உங்களுக்கு தெரியாது. அது அடுத்த வேளை வந்துடும், என்ன சாப்பிட்டோன்னு தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள் தான் இங்கே மக்களுடைய பணத்தை பிடிங்கிருக்கு. அதில் தான் உங்களுடைய நேரத்தை தொலைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட நடிகர்கள், இயக்குநர்கள், இவங்கள தான் வந்து இன்றைக்கி பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குது. அண்ணன் ஒன்று சொல்லுவார்னு நினச்சேன், அது வேற எங்கேயோ ஓட்டார். இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட, கதாசிரியர்களோட, எல்லாரோட துணையோட உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்னென்னா, மக்கள் வந்து பார்க்காதால இல்லை, அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால தான். அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாததுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். அது காரணம் என்னென்னா நடிகர்கள் தான். நடிகர்கள்னால் என்னென்னா, ஒரு 4-5 நடிகர்கள், 7 நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புகிற படம் தான் அங்கே படம் வரும். அப்போ அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. கதையெல்லாம் தேவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லோரும் தான் பார்க்குறீங்க. எதுக்கு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க?
காலைல 3 மணிக்கு காட்சி போடுறீங்க, அந்த சினிமாவை போய் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க. ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களோட கருத்தை கேட்டிருக்கீங்களா? அந்த படத்தில் என்ன இருக்குன்ட்டு போகிறீங்க நீங்கள்? அது 500 கோடி வசூல் பண்ணும். இன்றைக்கி உங்கள் கவலையை இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும்? இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னா, இல்லை இந்த படம் 400 கோடி வருங்க. எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார்? அதுக்கு இடையில் படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோடெல்லாம் நாங்கள் பழகிருக்கோம். அரசியல்வாதியாக இல்லை, ஒரு தமிழனாக மிக இளகிய மனதுடைய ஒருத்தர். வந்து 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92ஆ தெரியல. சுரேஷ் கமாட்சியில் வேலை பார்த்துங்க. மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவர் அவ்வளோ ஆண்டு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் ஒளிப்பதிவாளராக. தமிழில் மட்டுமில்லை, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்கள் இப்போவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஊரினுடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ளே இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்பிடிச்சா அந்த படம்? கோயம்புத்தூரில் 120ஆவது நாள் நான் பாடத்தேன் அந்த படம். ஏதோ ஒரு படப்பிடிப்புக்கு போயிருந்தேன். எனக்கு படம் போய் நான் பார்க்கவும் நேரம் இல்லை. அப்போல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்கள் ஒதுக்கிட பார்க்குறீங்க. அதை செய்கிறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஒரு படத்தை ஒதுக்கிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னொடனே இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியிருக்கு. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த படத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போகணும் கௌதமன். அதை கொண்டு போக நீங்கள் தவறுற மாதிரி எனக்கு தெரியுது. தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை, இது சரியாக போய் சேரணும். ஏன்னா காலம் மிக குறைவாக இருக்குது. இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு படம் அதான் சொன்னேன்லங்க, ஒரு ஹோட்டலில் போய் தலைப்பகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தியை கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும், உங்களை எந்த வகையிலாவது சிந்திக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் படைப்பு. அப்படி ஒரு படைப்பாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் பேசுனதை பார்த்தா வைரமுத்தண்ணன் வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார், எல்லாம் அது அதோடது. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல, நான் கேட்டேன்ல, இந்த தமிழை அப்படி கொடுத்துருக்காரு. உண்மையில் இதில் வந்து பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எழுதியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இருக்கார். எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞன். அப்புறம் பாருங்கள், இந்த அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்படாத மக்களுக்கு அவசியமில்லாத படங்களில் தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக. அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில்
எல்லோரும் இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படம் இப்படி படம் அது செய்வாங்க, என்னென்னமோ நடக்கும். அது திட்டமிட்டு நடக்குது. இங்கே யாருக்குள்ளே எந்த ஒரு விரோதமும் கிடையாது. குருவுடைய அரசியல் என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா, இந்த 2 சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம்தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த படத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் மேடையிலே. அதுக்காக இவங்க வரல. ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான். அது எதுக்கு ஓடணும்? அது தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது. அவன் எப்படி நடிக்கிறான்னு பாருங்கள் முதல்ல, அப்புறம் பெரிய ஆளாக வரட்டும்னு சொல்கிறாள். அப்படி தான் இருக்கணும் யாரானாலும். கௌதமனுக்கு வந்து இது ஒரு, ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன், எனக்கு நினைவு இருக்குது. இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இருக்கு. அதில் 4வது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான். அந்த படம் பாதியிலே நின்றுச்சு, எடுக்கலை. ஒரு 4 நாள்லேயே நின்று போச்சு. அது 92வா 92? அப்பா எவ்வளோ காலம், 33 வருஷம் ஆண்டா, 35 38. அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன் ஒரு பையன், நான் வந்து விழுந்து கதறான், இங்கே நடித்து காட்டுறான் பயங்கர. இப்போ என்ன 15-16 வயசு தான் இருக்கும் அது அவனுக்கு. விழுந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான், அதை நடிக்கிறான், வாய்ப்புக்கே இது பண்ணி காட்டுறான். அது ஓரமாக நிற்கிறான். யார்ரா அந்த பையன் என்னடான்னு பார்த்தேன். நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன். கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார். இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்தியலோடு எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேறு, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு. கௌதமன் அப்படிலாம் இல்லை. அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு பெரிய ஒரு தொண்டர். அவர் ஒரு பெரிய தோழர். அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல. இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்கள், சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லுங்கள். அது சரி, யாராவது அதை பாராட்டினாங்களா? அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது. அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது யாருமே பேசலை. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேறு என்ன பிழைப்பு பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள்? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது.
இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.